Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு ஜீரா ஆலு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நாங்கள் மயிலாப்பூரில் பாம்பே அல்வா ஹவுஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அது ரொம்ப நாள் பழமை வாய்ந்த ஹோட்டல். அதில் இந்த ஜீரா ஆலு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹோட்டல் இப்போ மூடிட்டாங்க. பட் அது ரொம்ப பழமை வாய்ந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு எப்போ போனாலுமே இந்த ஜீரா ஆலு ஆர்டர் பண்ணிடுவோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப குழைய மாவெல்லாம் வேக வைக்கக்கூடாது. ஒரு விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்க சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒரே மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான வேறு என்னென்ன பொருள்லாம் பார்ப்போம். இதுக்கு ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வேணும். அப்புறம் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் போதும். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மிளகாப்பொடி அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, இவ்வளோதான். இப்போ ஒரு வானலியில் எண்ணெயை சூடாக்கிக்கணும். அதில் ஜீரகம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை போடணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடணும். போட்டு அது நல்லா பொரிஞ்சு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு மிளகாப்பொடி உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு அப்படியே பெரட்டி பெரட்டி விடணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே அது நல்லா ரோஸ்ட் ஆகும். இந்த மிளகாப்பொடி பச்சை வாசம்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடணும். நல்லா அந்த ஓரம் எல்லாம் ப்ரௌன் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரையும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு தயிர் சாதமும் அந்த ஆலு ஜீரா அப்புறம் மாங்காய் ஊறுகாய் 3ஓடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.